வெறித்தனமா கிரிக்கெட்டர்ஸ் பண்ண டாப் 3 ரிவெஞ்ச் மூமெண்ட்ஸ் பார்ட் 2. நம்பர் 1 2018 சிபிஎல்ல ஆர்சிபி நைட்மேரான பென் கட்டிங் பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ சோகில் தன்வீர் ஒரு பால போட அந்த பால வெறித்தனமா 6 அனுப்பி இருப்பாரு. 6 அனுப்பின உடனே சோகில் தன்வீர் காண்டாயிருவாரு. காண்டானவர் அடுத்த பால போட பென் கட்டிங் அந்த பால்ல போல்ட் ஆயிருவாரு. போல்டை எடுத்துட்டு பென் கட்டிங்க பார்த்து நடுவிரல காமிச்சிருந்திருப்பாரு சோகில் தன்வீர். அது பென் கட்டிங்க்கு சரியான கோவத்தை கிளப்பி விட்டுருச்சு போல. ரொம்ப நாள் அதை மனசுல வச்சிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். 2022 ஆண்டு 4 வருஷம் கழிச்சு பிஎஸ்எல் ஒரு மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்லயும் பென் கட்டிங் பேட்டிங் பண்ணிட்டு இருக்க சோகில் தன்வீர் ஒரு ஓவரை போட வருவாரு. வந்ததுதான் பாவம். முதல் 3 பால் தொடர்ச்சியா ஹேட்ரிக் ஆஃப் 6 அடிச்சிருந்திருப்பாரு. ஹேட்ரிக் 6 அடிச்சிட்டு நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி சோகில் தன்வீரை பார்த்து நடுவிரல் காமிச்சிருந்திருப்பாரு பென் கட்டிங். 4 வருஷம் கழிச்சு ரிவெஞ்ச் எடுத்திருந்திருப்பாரு. அந்த ஒரு ஓவர்ல பாத்தீங்கன்னா 27 ரன் விளாசி இருப்பாரு. இதோட ரிவெஞ்ச் மூமெண்ட் முடிஞ்சுங்க. ஆனா அதுக்கப்புறம் காமெடி ஒன்று நடந்துச்சு. கரெக்டா அடுத்த ஓவர்ல பென் கட்டிங் அவுட் ஆயிருவாரு. கேட்சை சோகில் தன்வீர் கிட்ட கொடுத்திருப்பாரு. அவர் அந்த கேட்சை பிடிச்சிட்டு மறுபடியும் நடுவிரல் காமிச்சிருப்பாரு. சார் உங்களை போட்டு அவர் புரட்டி எடுத்துட்டாரு. இதுக்கு மேல பண்ணா அது பேர் ரிவெஞ்ச் கிடையாது. நம்பர் 2 2023 வேர்ல்டு கப்ல ஆஞ்சலா மேத்யூஸ் உடைய டைம் அவுட்டை யாருமே மறந்திருக்க மாட்டீங்க. மேத்யூஸ் கிரீஸ்குள்ள வந்திருப்பாரு. ஆனா ஹெல்மெட் மாத்துறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிருக்கும். ஆனா அந்த கேப்ல சகிப் பெல்கசன் அப்பீல் பண்ணி டைம் டவுட் முறையில ஆஞ்சலா மேத்யூஸ் அவுட் பண்ணிடுவாரு. இது சரியான கோவத்தை ஆஞ்சலோ மேத்யூஸ்க்கு கொடுத்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அதே மேட்ச்ல பாத்தீங்கன்னா சகிப் பெல்கசன் விக்கெட்டை ஆஞ்சலோ மேத்யூஸ் தூக்கி இருப்பாரு. தூக்குன அடுத்த செகண்டே தம்பி உனக்கும் டைம் ஆயிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் எடுத்திருந்திருப்பாரு. ஆனா சகிப் பெல்கசன் நல்லா ஆடி 80 ரன்களுக்கு மேல அடிச்சு அந்த மேட்ச்ல பங்களாதேஷ் ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமா இருந்தாரு. சோ இந்த ரிவெஞ்ச் நம்ம எடுக்கலாம்னு சொன்னாலுமே இதுக்கப்புறம் 2024 ஆண்டு பாத்தீங்கன்னா பங்களாதேஷும் ஸ்ரீலங்காவும் சீரிஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அதுல கடைசி T20 போட்டியை ஜெயிச்சுட்டு அந்த சீரிஸை கைப்பற்றதோட நிக்காம ஒட்டுமொத்த டூரையுமே டாமினேட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ரீலங்கா டீம் எல்லாரும் செலிப்ரேஷன் பண்ணிருப்பாங்க. அப்ப எல்லாருமே டைம் அவுட் செலிப்ரேஷன் பண்ணி சகிப் பெல்கசனை வெறுப்பேத்தி இருப்பாங்க. நாகடி டான்ஸ்ல ஆரம்பிச்சு ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் பக்க இன்னைக்கு டைம் அவுட் வரைக்கும் வந்து நிக்குது பாருங்களேன். நம்பர் 3 2007 இந்தியாவும் இங்கிலாந்தும் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 198 ரன்னுக்கு இங்கிலாந்து ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் ஜகீர் கான் இருப்பாரு. ஏன்னா 4 விக்கெட்டை தூக்கி இருப்பாரு. அந்த காண்ட இங்கிலாந்து பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க. இந்தியா பேட்டிங் பண்ணும்போதுமே டாமினண்டா பேட்டிங் பண்ணி 400 ரன்கள் மேல கோச்சிருந்தாங்க. அப்பவுமே அவங்களுக்கு சரியான காண்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜகீர் கான் அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் பண்ண உள்ள வந்தாரு. அவர் உள்ள வரும்போது அவரை கிண்டல் பண்றதுக்காக பிச்சுக்குள்ள இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஜெல்லி பீன்ஸை போட்டு வச்சிருந்தாங்க. அந்த மிட்டாயை போட்டு வச்சு அவர் விளையாடுறதுக்கே டிஸ்டர்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட அவரை கிண்டல் பண்ணும் விதமா நிறைய ஸ்லோகன்ஸ் எழுப்பிட்டே இருந்தாங்க. ஜகீர் கான் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாரு, பிச்சுக்குள்ள ஜெல்லி பீன் போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்பீரும் சொல்லி பாரு, ஆனா நிறுத்தவே மாட்டாங்க. பாக்கெட்டுக்குள்ள நிறைய மிட்டாய் போட்டு வந்திருப்பாங்களாட்டிருக்கு. அந்த மிட்டாய் எடுத்து பிச்சுக்குள்ள போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இது ஜகீர் கானுக்கு மிகப்பெரிய கோவத்தை கிளப்பிச்சு. அடுத்த இன்னிங்ஸே இங்கிலாந்து வந்து பேட்டிங் பண்ண வந்தாங்க. அப்படி வந்தவங்களுக்கு சரியான ஆப்பு வச்சிருந்தாரு ஜகீர் கான். டாப் ஆர்டர் எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணி இருந்திருப்பாரு. மிட்டாயை போட்ட குக்கு, வாகன், ஏன் பெல், ஆண்ட்ரூ ஸ்டார்ஸ் எல்லாரையுமே மிட்டாயாவே மாத்தி இருப்பாரு. 5 பேருடைய விக்கெட்டை தூக்கி இருந்திருப்பாரு. இந்த மேட்ச்ல அவர் 9 விக்கெட் மொத்தமா தூக்கி இருந்திருப்பாரு. இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நடுநடுங்க வச்சிருப்பாரு.